நான் மனித உரிமை ஆணையத்தில் அவர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு பணிவான வேண்டுகோளை வச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஏனோ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. நான் ஐயா கிட்ட ஒன்று சொல்கிறேன். நான் சிறப்பான நிர்வாகம், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் சில அதிகாரிகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. மனித உரிமை ஆணையத்தில் வேலை செஞ்சு போயிட்டு நான் நவம்பர் மாதம் வந்தேங்க சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். நான் நவம்பர் மாதம் 2024 வந்தேங்க சார். நவம்பர் மாதம் 2024 இங்கே மயிலாடுதுறைக்கு வந்தேங்க சார். நான் வந்து சம்பளத்தில் வேலை செய்கிறேன் சார், வேறு எதுலேயும் வேலை செய்யலை சார். ஆனால் சார் மார்ச் மாதம் வரைக்கும் சார் எனக்கு சம்பளம் போடலை சார். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார். எஸ்பி கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார். 4 மாத சம்பளம் போடலை சார். சம்பளம் போடலையா சார்? நான் என்ன பண்ணேன், இப்போ இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நிற்கிறதுக்கு அன்றைக்கே நிற்க முடியும், நிற்கக்கூடாது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார். செய்யும் பொழுதுங்க சார் ஒன்று பண்ணாங்க சார். நான் மனநிலைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ். எனக்கு இன்னும் 7 வருஷம் இருக்குது சார். 7 வருஷம் இருக்குதுங்க. வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார். அரசாங்கமும் என்னை 3 விதில் விசாரிப்பாங்க. விஜிலன்ஸு, எஸ்பிசிஐடி, சிபிசிஐடியில் 3 இடத்துல விசாரிப்பாங்க. அதிகாரிகளை விசாரித்து நல்ல கருத்து இருந்துச்சுன்னா விஆர்எஸ் கொடுத்துருவாங்க. எல்லாத்துலேயும் விசாரித்து என் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவொடனே விஆர்எஸ் கொடுக்கறதுக்கு ஏப்ரல் 30 போக வேண்டியது, ஏப்ரல் 1 போக வேண்டியது. மார்ச் மாதம் எனக்கு 15ஆம் தேதி வந்தோடனே மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி, அப்புறம் எங்கள் குடும்பங்கள்லாம் சொல்லி, நான் இது 2வது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டுருக்கு. விஆர்எஸ்ஸே கொடுக்க போனேன் நான். அப்படிலாம் போன அதிகாரியை இன்னைக்கு என்னை வந்து டார்ச்சர் டு தி கோர். நீ ஏன் விஆர்எஸ்ல போய் வாங்கணும், பென்ஷன் வாங்கணும், பென்ஷன்லாம் வாங்கக்கூடாது, நீ சஸ்பெண்ட் ஆகணும். என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு? இந்த எஸ்பி, இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவர். அவரை சொன்னால் எனக்கு அசிங்கம். நான் மேலே இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும். ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், ஐஜி என்ட், எஸ்பி, இந்த 3 பேர் கூடுதலாக எஸ்பி இன்ஸ்பெக்டர், இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். இது வந்து எவ்வளோ இதாகும்னு எனக்கு தெரியும். போலீஸ் கான்டக்ட் அண்ட் ரூல்ஸில் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும். தெரியாமலாம் நான் பேசலை. பட் the world should want to understand, our honorable CM should want to understand, he should want to take action against these officers. They are all making us to do, provoking us. They are making provoking and it leads to this. இதனால தான் நான் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை, வேறு வழி இல்லை சார். அதனால் ஆனரபிள் சிஎம் அவங்கள வந்து மன்றாடி வேண்டிக்கிறேன், தயவு செய்து இதை விசாரிங்க. இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்கே என்ன ஆச்சு. சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் தவறான உத்தரவு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க பண்ணது தவறு, போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யார்? இந்த மாதிரி உயரதிகாரிகள் தவறான ஒரு இது சொல்கிறதுனால தான். இதே ஐஎஸ்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஸ்பெஷல் டீமை வச்சுக்கிட்டு துட்டு வாங்கின்னு இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் டீம் யாருன்னு அவங்க மேலதிகாரிகள் விசாரித்தா தெரியும். நான் எந்த விசாரணைக்கும் நான் வந்து கோஆபரேட் பண்ணுறேன். ஆனால் விசாரிக்காமையே இவங்க ஒரு பதில் அறிக்கை கொடுக்கறது தவறு, கண்டிக்கத்தக்கது. அதனால் உண்மையை உங்ககிட்ட விட்டுறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணால் என் உயிர் முக்கியம் இல்லை, என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம். முக்கியமாக இல்லையா சார்? முக்கியம், என் உயிர் ரொம்ப முக்கியம். அதனால் நான் சொல்லிட்டேன், இந்த வாகனம் ஓட்ட முடியாது. இருந்தாலும் காலையில் வரைக்கும் மனசாட்சியோட என்னோட நைட் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூமில் கொண்டு வந்துட்டு போட்டுட்டு நான் எஸ்பி கிட்ட தெரிவித்தேன், சார் வண்டி ஓட முடியாது சார், வண்டி எதுவும் பண்ண முடியாது. உடனே அவர் என்ன சொன்னார், எந்த பதிலும் சொல்லலை, ஒரு பதிலும் சொல்லலை. நான் பாட்டு இருந்தேன், நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும், பைக்கில் போனேன், எல்லாத்தையும் செக் பண்ணேன். இது ஏடிஜிபி என்ஃபோர்ஸ்மெண்ட் சார் வரைக்கும் தெரியும்.
12ஆம் தேதி நான் பைக்ல போய் செக் பண்ணது, போட்டோ போட்டது எல்லாம் தெரியும். ஆனா இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது, எஸ்பி சார் என்ன சொல்றாங்க, நாங்க சிஎம் பந்தோபஸ்துக்காக நாங்க எடுத்துக்கிட்டோம் இந்த வண்டியை. என்கிட்ட கேட்டது எதுக்கு? மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டீங்க. ஆனா சிஎம் பந்தோபஸ்துக்காக வண்டி எடுத்துன்னு சொல்லிவிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வண்டி இல்லாம பைக்ல தான் மூவ் பண்ண. எல்லாருக்கும் தெரியும், ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்ல பைக்ல தான் போனேன். என்னோட டிரைவர் இருந்தார். அதன் பிறகு நான் பந்தோபஸ்ல எனக்கு கண்டிஜென்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க. அதாவது முதலமைச்சர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு ஒரு தனி வாகனம் இருக்கும், பைலட் இருக்கும், அது தனி. இது இரவு நேரங்களில் ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா இந்த கண்டிஜென்ட் பைலட் நான் மைக்ல கூப்பிட்டு சொல்றேன், பதிவு பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்லயும் அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். எனக்கு வாகனம் இல்லை, வாகனம் கொடுங்கன்னு. ஏற்கனவே என்கிட்ட இருந்த வாகனம் பிடுங்கப்பட்டது. எனக்கு இப்போ மறுப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள், இப்போ வண்டியை புடுங்கல அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களே, அப்போ எப்படி திருச்சி வாகனம் என்கிட்ட வந்துச்சு? எல்லாம் கவனமா இருந்துக்குங்க. திருச்சியில இருந்து ஒரு வாகனத்தை எனக்கு கொடுக்குறாங்க எஸ்காட்டுக்கு. அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுவதும் அடுத்த நாள் காலையில முழுவதும் அந்த கான்வாயில இருந்துட்டு 2 நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க. வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு எனக்கு வண்டியே கொடுக்கல. நான் இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்குறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆஃபீஸ்க்கு, நான் என்னால் பைக்கில் போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்கில் டிராவல் பண்ணதுல பேக் பெயினாக இருக்கு. எந்த விதமான பதில் இல்லை. கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில் எந்த விதமான பதில் இல்லை. நான் நடந்தே வந்தேன். நான் யாருக்கிட்டையும் எந்த ஒரு நிருபர்கள்கிட்டயும் யாருக்கிட்டையும் நான் சொல்லலை. இப்போதான் நான் சொன்னேன், உண்மையை நான் சொல்றேன். நான் பிரஸ் மீட் இப்போதான் நான் கூப்பிட்டேன் உங்களை. நான் கொடுக்கணும், வேற வழி இல்லை. காலத்தின் கட்டாயம் இது கொடுத்துதான் ஆகணும். உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்தில் செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க. நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன், செந்தில் வேல் IPS. அதர் ஒன் ஆபீசர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம். போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க எங்களை நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறார். இப்படி வரல காமிச்சு, இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். எப்படி? நேர்மைக்கு விடும் சவால் இது. நேர்மைக்கு விடும் சவால், உடைச்சிருவாரா? 2வது, ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க? இதெல்லாம் அப்படியே போங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா? பண்ணுங்க, எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆனா இந்த கருப்பாடுகள், அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார், மணல் கொள்ளை, புரோகிபிஷன், டிரான்ஸ்போர்ட் அஃபெண்டர்ஸ் கிட்ட எல்லாம் பணத்தை பறிக்கிறாரு. நிறைய பேரை பொய்யான, ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாத நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாரையும் விசாரிக்கிட்டோம், பொதுமக்களை விசாரிக்கிட்டோம். அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி. அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு. என்னமால ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் 1200 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறேன், வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன், 700 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறேன். என்ற மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும்? நேர்மையா வேலை வாங்கணும். வேலை வாங்குறத விட்டுட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க. ஒரு தவறான ஒரு போடாதீங்க பிரஸ்ல சொல்லி, அப்போ உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி, அது தவறில்லை, உண்மை. இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி, இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும், காவலர்களுக்கு, அனைவருக்கும் இல்ல, பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த 2 அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும். நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப கடைசியா ஒண்ணு சொல்லியிருக்கேன். இந்த அரசை நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான், கீழ்ப்பணிபுரியும் அதிகாரிகள் கிடையாது. ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனா இந்த அரசு கெட்ட பெயர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான். இந்த மாதிரி அதிகாரிகள் அது ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல. மனித உரிமை ஆணையத்தில் நாங்க வேலை செஞ்சது எங்களை பழி வாங்குறாங்க, இப்பயும் பழி வாங்குறாங்க. நான் 20 பெட்டிஷன் கொடுத்துட்டேன், என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க, என்னால இங்க வேலை செய்ய முடியல, என்ன டாக் ஸ்குவாட்ல போடுங்கன்ற. I am capable of doing law and order work, but I am requesting to post me to the dog squad. But these officers not even hearing me. They are torturing me to the court. Let it be. I am totally dejected. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் நெருக்கடியாகி தான் இன்னைக்கு இங்க வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதே அவர்கள் தான். நான் நடந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒன்று வைக்கிறேன். நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு? நான் எனக்கு பைத்தியக்காரனா? நான் வண்டியில இருக்குது, எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா? உங்ககிட்டயே இந்த கேள்வியை விட்டுறேன். வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க. மேல ஒரு ஏசி இருக்கு, இதை லஞ்சத்துல வாங்கியிருக்கேன். லஞ்சத்துல வாங்கின சொன்னா தூக்கு போட்டு செத்துருவேன். இங்க தூக்கு போட்டுக்கிறேன், இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன். யாராவது லஞ்சத்துல வாங்கினு சொன்னா, நான் லஞ்சம் வாங்கினேன் எவங்கிட்டயாவது கைவிட்டு வாங்கினேன்னு சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன். என் போலீஸ் எல்லாம் விசாரிங்க, எல்லாரையும் விசாரிங்க. நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இது ஒரு உதவி ஆய்வாளர். இங்க நான் கஷ்டப்படுறதுனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்ல கொடுத்தாரு. விசாரிங்க, மிரட்டி காட்டுறீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க கொள்ள அடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் ரகலை பண்றீங்க, நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. என்ன மாதிரி எவ்வளோ அதிகாரிகள் மன குமுறலோட இருக்கிறாங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். ஆனரபிள் சிஎம் அவங்க இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும். எங்களை மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கிறதுனா தவறுது. என்ன காரணம்னா உண்மையை நாங்க வேற வழி இல்லை, எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல, நம்ப முடியல. என்ன கேள்வி கேட்பீங்க? ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா? ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா? ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது? எல்லாருக்கும் தெரியும், யாரும் நடவடிக்கை எடுக்கல. ஒரு 7 நாட்களா 10ஆம் தேதியிலிருந்து இன்னிய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான், நடந்து போறான், கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. எங்க போய் நிக்கிறது? இப்ப கூட பாருங்க, என் பக்கத்துல யாரும் இல்ல. ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட். கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லுவீங்க, அதனாலதான் பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க. இதான் உண்மை. என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகணும்னா என்னோட போட்டோ, என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது. ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும். செந்தில் வேலன் ஐபிஎஸ், டேவிட்சன் ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், எஸ்பி ஸ்டாலின், பாலச்சந்தர், இந்த 4 பேரையும் நிக்க வச்சு கேட்கல எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. அமைச்சர் சார், அமைச்சர் பத்தி சொன்னீங்க சார். அமைச்சருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. அமைச்சர்ல அவங்க எல்லாம் இதெல்லாம் தெரியாதுங்க. இவங்க சிங்சாக் அடிக்கிறதுக்கு வண்டி கேக்குறாங்க. There is no protocol. There is no protocol in giving this vehicle. கான்வாய் அவங்களுக்கு தனி வரும். மினிஸ்டர்ஸ்க்கு இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த அதிகாரிகள் என்னை பழி வாங்குகிறார்கள். உங்ககிட்ட விட்டுறேன், நீங்க நல்லது எனக்கு சொல்லுங்க. ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் டிஎஸ்பியாக திரு சுந்தரேசன் பணிபுரிந்து வருகின்றார். அவருக்காக ஒரு ஏசி பொருத்தப்பட்ட ஒரு பொலிரோ வாகனம் பணி செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்தது. சில முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வாகனம் பெறப்பட்டு 11/7/2025 அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு நான் 14ஆம் தேதி அவரை நேரிலேயே அழைத்து இது பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏற்பாடுகளுக்காக இந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது, மீண்டும் இது டெம்பரரி தான், தற்காலிகமானது தான், பந்தோபஸ்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனமே அளிக்கப்படும் என்று அவரிடம் நானே நேரில் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன். அதன் பிறகு இன்று அந்த வாகனமும் அவர் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரையுமே அவர் நான் கொடுத்திருந்த அந்த நான் ஏசி இல்லையா அந்த வாகனத்தை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த வாகனமும் இருந்தது. இப்போ இந்த மதுவிலக்கு அமலாக்க தொடர்பாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பது இபிசிஐடி மற்றும் எலண்டோ எங்கள் இருவருடைய கூட்டு முயற்சி தான். எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பணிகளை செய்து வருகின்றோம். இப்படி பணிகள் இருக்கிறப்போ கடந்த பிப்ரவரி மாதம்
நான் எல்லாத்தையுமே திரும்ப எல்லாம் மதுவிலக்கு செக் போஸ்ட்டு மற்றும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்டர் இருக்க செக் போஸ்ட் எல்லாமே பர்சனலாக நான் ஆய்வு பண்ணேன் நான். அதுக்கப்புறமா நம்ம பாண்டிச்சேரி மதுபானங்கள் கள்ளத்தனமாக வருவதற்கு இன்னுமே சில நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது என்று ஒரு 8 டெம்பரரி செக் போஸ்ட்டை அதுக்காக நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு அதில் வந்து இன்னுமே அந்த போஸ்டிங்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான மெமோஸையும் நான் யார் டிஎஸ்பிஸ் எல்லாம் யார் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருந்தேன். அதாவது அது வந்து 23/2/25 அன்று அந்த மாதிரி 8 டெம்பரரி செக் போஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய மாவட்டத்தினுடைய மதுவிலக்கு அந்த ஆஃப் டேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது கள்ளச்சாராய விற்பனை வந்து தடுக்கப்பட்டுள்ளது. அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் நான் அப்புறமா உங்களுக்கு சப்ளை பண்ண தரேன். கரெக்டாக அந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஒரே ஒரு டைம் ஏப்ரல் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ், மற்றது எல்லாமே நல்ல இன்க்ரீஸ், நோட்டபிள் இன்க்ரீஸ் அதில் வந்துட்டுருக்கு. அது மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ அந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே நாம் வந்து இந்த கடந்த ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா கேசஸ் கூண்டாஸ் ஆகட்டும், அதே போல் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறதாகட்டும், போத் எல்என்டோ அதே போல் இபிசிஐடி அதாவது இவங்க இருக்காங்க இல்லையா, எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பணிகளை செஞ்சிட்ருக்கோம். நம்பர் ஆஃப் இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல சேர்ந்து கம்பைண்டாக பண்ணிகிட்ருக்கோம். டிஎஸ்சி ஒரு 4 மாதமாக சம்பளம் வழங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி. அதாவது எங்களுக்கு அவர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பகுதியிலிருந்து இங்கே வந்தார் இல்லையா, அதை இது ரெகுலரைஸ் ஆகி வந்த உடனே நாங்கள் இங்கே எங்களுடைய சைடில் இமீடியட்டாக நாங்கள் கொடுத்துட்டோம். அவரது எப்போ வந்ததோ அவரது இது ரெகுலரைஸ் ஆகி இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டோம். ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இடத்துலேருந்து இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டுட்டோம். இந்த தேதியிலிருந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்த உடனே நாங்கள் சம்பளம் போட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் இங்கே மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்தில் டிலே இல்லை, கிடையாது. டிலே இல்லாமல் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். மாவட்ட காவல்துறை சார்பாக அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. அவர் வந்து ஒரு விரட்டும் தொழில சொல்லி பணி செய்ய விடாம ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அதுதான் சொல்கிறேன். இதில் பர்சனலாக பார்த்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து பீவிங் as well as லோக்கல் எல்லாருமே சேர்ந்து அந்த பணியில் இன்னுமே ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல். அப்படி சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பற்றி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலி இவங்க 2 பேரும் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட வந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் மேலேயும் நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். அதுக்கு என்ன அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார். வாபஸ் வாங்கி டிஎஸ்பியோட செயல்பாடு ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது இப்போ வேணாமே. அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்போ வேண்டாம். சரி சார், இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் சார் அவரு சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த குற்றச்சாட்டு நேரடியாக சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட பேசினாரு. அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் தவறு அவ்வளோ அழுத்தம்லாம் எங்கள் சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட. அவர்கிட்ட ஜிபே கேட்கும்பொழுது ப்ரொசீடிங் போல வாயில போயிட்டு கேட்டாங்க. எனக்கு வந்து ப்ரொசீடிங் போட்டு கேட்கல. சில ப்ரொசீஜர்ஸ் என்னமோ அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் ப்ரொசீஜர் வாயில கேட்டு நாங்கள் குடும்பம் சொன்னேன். அது பிறகு தான் எனக்கு திருச்செந்தூர் அனுப்பிச்சாங்க. திருச்செந்தூர் வந்த பிறகு பந்தோபஸ்துக்கு எல்லாருமே யாருக்கு தேவையோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம காவல்துறையில் தவிர்க்க முடியாத பணிங்கிறது பந்தோபஸ்து. அது எல்லாரும் தான் போயிட்டு இருக்காங்க. எல்லா டிஎஸ்பிஸு, இன்ஸ்பெக்டர்ஸு, மென்னுங்க, போலீஸ்லேருந்து எல்லாருமே தான் பந்தோபஸ்துக்கு யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்கள போயிட்டு தான் இருக்காங்க, அட்டன் பண்ணி தான் இருக்காங்க. சார் இன்னும் 7 வருஷம் எனக்கு இது இருக்குது, சர்வீஸ் இருக்குது. ஆனால் பிஆர்எஸை வந்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணது வந்து எஸ்பி தான், இங்கே இருங்கன்னாங்க. ஆனால் இப்போ இருக்க நிலைமையில என்னை பென்ஷன் கூட வாங்காமல் நீங்கள் சஸ்பெண்டில் போங்க, டிஸ்மிஸில் போங்கிற மாதிரி அவங்க நடவடிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கேன். தவறான தகவல். அது தப்பாக சொல்கிறாரு. என்னோட உயிர் வந்து காவல்துறைக்கு தேவையில்லை, என் குடும்பத்துக்கு தேவைன்னு சொல்கிறாரு. எல்லாருடைய உயிருமே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய உயிருமே முக்கியமானது சார். பொதுமக்கள் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த மாவட்ட காவல்துறையாலும் சொல்கிறாங்க சார். தவறான தகவல் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க.
ப்ரெஸ்க்கு தெரியும் என்ன நடந்துட்டுருக்கு, எப்படி இப்போ வந்து கண்ட்ரோல் என்னென்ன இருக்குது, எந்த ஹெச்எஸ்எல்ஓடிஸ் எல்லாம் என்னென்ன நடவடிக்கைகள் அவங்க மேலே முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது, சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் பயன்படுத்த நிலைநாட்டப்பட்டு வருகின்றது. இப்ப 23 பார் சட்டவிரோதமா செயல்பட்ட பார் எல்லாத்துக்கும் நான் சீல் வச்சேன், அது ஒரு காரணம்ங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சட்டவிரோதமாக 23 பாரா? 700 பேர் கைது அனுமதி இல்லாம பண்ணிருக்காங்க. டாஸ்மாக் அனுமதி இல்லாம டாஸ்மாக் பார் நடந்துகிட்டு இருந்தது. அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்துற மாதிரி அந்த பார்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். போலீஸ்ல நேர்மையா வேலை செஞ்சா ரொம்ப கஷ்டம் வேலை பார்க்கறது அப்படின்னு இருக்காரு. தவறான தகவல். நேர்மையாக இருக்கிறவனுக்கு எப்பயுமே நல்ல மதிப்பும் மரியாதையும் நம்முடைய தமிழக காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசு வழங்குகின்றது. அவர் பணியில் ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கு? அது இப்போ வேணாமே, தனிப்பட்ட இது கிடையாது, இது ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் நான் கொடுக்குறேன். நான் அவங்க ஒரு டிஎஸ்பி வந்து பகிரங்கமா பொது வெளியில வந்து யூனிஃபார்மோட வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் மேலே ஏதாவது இது வரைக்கும் அது ஏற்கனவே நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு நாங்கள் வந்து சில நடைமுறைகள் இருக்குது, யார் யார் பேட்டி கொடுக்கணுங்கிறதுக்கான நடத்தை விதிமுறைகள் இருக்கின்றன. அதன்படி நாங்கள் என்னங்கிறத நாங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது ஒழுங்கு நடவடிக்கை வந்து பாயும், அதனால சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்து அது. நாம் என்னங்கிறது நாங்கள் முறையான நடவடிக்கை என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். தனிப்படை வச்சு தொடர்ந்து வசூல் எல்லாத்தையும் வசூல் பண்ண இதுதான் நானே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இந்த ஆஃப்டெக் பர்டிகுலர்ஸே நான் சொல்லிட்டேன். நீங்களும் செக்அப் பண்ணி பாருங்கள். இது நான் மட்டும் கொடுக்குறது கிடையாது, மாவட்ட மற்ற இதுலேயும் இருக்குது. நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ஆஃப்டெக் கடந்த பிப்ரவரியில் இருந்து உயர்ந்துள்ளது. கடந்த வருடத்தையோடு கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வருஷம் ஆஃப்டெக் பிப்ரவரி மாதத்துலேருந்து ரைஸ் ஆகிருக்கு. இதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க அதிரடி நடவடிக்கைகள் அதற்கு காரணம். சார் இந்த நீட் சார் இதை விட்டுருங்க, வேறு இதை விட்டுலாமே எல்லாம் லைவில் இதில் என்னமோ அதை கேளுங்க. ஓகே.